இம்பார்ட்டன்ட் அப்டேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அதோட ஜிகே அப்படிங்கிறது என்னென்ன அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஜூலை 22 1947 1947 அப்படிங்கிறதுல நம்முடைய இந்தியன் நேஷனல் பிளாக் ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளினால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடாப்டட். ஸோ ஜூலை 22 இன்னைக்கு தான். ஸோ 1947 1947 அப்படிங்கிற ஒரு ஆண்டுல நம்முடைய நேஷனல் பிளாக் அப்படிங்கிறது அடாப்டட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கீவேர்டு இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். நேஷனல் பிளாக் ஒரு தலைப்பு எழுதுங்க. ஸோ நேஷனல் பிளாக் அப்படின்னு சொன்னாவே ஹூ இன்ட்ரடியூஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா டென்மார்க். டென்மார்க் அப்படிங்கிற ஒரு நாடு தான் நேஷனல் பிளாக் அப்படிங்கறத முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. நேஷனல் பிளாக் அப்படிங்கறத முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்னு கேட்டா டென்மார்க். ஸோ டென்மார்க் அப்படிங்கிற நாடு எடுத்துக்கணும். நேஷனல் பிளாக் த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு அப்படின்னு கேட்டா டென்மார்க் அப்படிங்கறத எடுத்துக்கணும். நம்முடைய இந்தியனுடைய நேஷனல் பிளாக் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யாரு சார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ உருவாக்குனா அப்படின்னு பார்த்தா பிங்காளி வெங்கையா. ஹி இஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். பிங்காளி வெங்கையா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிங்காளி வெங்கையா ஹி இஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கறத எடுத்துக்கங்க. ஸோ பிங்காளி வெங்கையா ஹி இஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். அவர் தான் நம்முடைய தேசிய கொடி அப்படிங்கறத முதல்ல உருவாக்குனாரு. ஸோ அந்த மூவர்ண கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள்டு ட்ரை கலர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேசிய கொடியை வடிவமைச்சவர். ஸோ ஹூ மேடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிங்காளி வெங்கையா. சரிங்க. நம்முடைய நேஷனல் பிளாக் அப்படிங்கறத முதல்ல பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஏத்துனது யாரு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஏத்துனது யாரு, ஆஃப்டர் எலெக்ஷன் ஏத்துனது யாரு அப்படிங்கிற 3 கேள்வி கேட்பாங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்டா ஸோ 1929 1929 ராவி ரிவர் அந்த பேங்க்ல ராவி நதிக்கரையில ஸோ யார் ஏத்துனாங்க அப்படின்னு சொன்னா ராவி நதிக்கரையில ஏத்துனவர் நம்முடைய ஜவஹர்லால் நேருங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் தான் 1929 அப்படிங்கறதுல ஸோ நம்முடைய ராவி ரிவர் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில ஏத்துனாங்க. ராவி ரிவர் அந்த நதிக்கரையில ஏத்துனவர் நம்முடைய ஜவஹர்லால் நேரு. அவர் தான் முதல்ல பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறவர் ஏத்துனது. அதே மாதிரி when India got independence இந்தியா சுதந்திரம் அடைந்த போது யாரு ஏத்துனாங்க அப்படின்னா ஜேபி கிருபாலனி. ஜேபி கிருபாலனி அவங்க தான் பிளாக் கமிட்டியோட சேர்மன். ஸோ இதுல அடிஷனல் ஒரு கொஸ்டின் இருக்கு. பிளாக் கமிட்டியோட சேர்மன் அவங்க தான். கொடிக்குழுவோட தலைவர். ஸோ கொடிக்குழுவோட தலைவர் யாருன்னு கேட்டா ஜேபி கிருபாலனி அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன சார் அப்படின்னு சொன்னா when India got freedom the who was the INC president அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபி கிருபாலனி தான். ஜேபி கிருபாலனி அப்படிங்கிறவங்க தான் ஐஎன்சியோட தலைவராகவும் இருந்தாங்க. சரியா, ஐஎன்சியோட தலைவர். ஏன் இன்னைக்கு இதை பத்தி நம்ம டீடைல் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா ஜூலை 22 அப்படிங்கிறது நம்ம இந்தியன் நேஷனல் பிளாக் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் அடாப்டட் பை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு பாக்குறோம். 22 ஜூலை 1947. 22 ஜூலை 1947. அப்ப ஹூ மேட் அவர் இந்தியன் நேஷனல் பிளாக்? பிங்காளி வெங்கையா. நல்லா பேசலாம். பிங்காளி வெங்கையா. ஹூ இன்ட்ரோடியூஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பிளாக்? டென்மார்க் அப்படிங்கிற நாடை எடுத்துக்கிறோம். சரியா, நம்முடைய தேசிய கொடி சுதந்திரத்துக்கு முன்பாக முதல்ல எங்க ஏற்றப்படுது? ராவி ரிவர் அப்படிங்கிறது. ராவி அப்படிங்கிறது யாரோட ட்ரிபியூட்டரி? சிந்து நதியினுடைய துணையாறு. ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவோம். சோ சிந்து நதியினுடைய துணையாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கதான் 1929 லாகூர் அப்படிங்கிற காங்கிரஸ் ஸ்டேஷன் நடக்கும்போது முதல்ல நம்ம தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அப்பதான் 1930 ஜனவரி 26 அப்படிங்கிறது இந்தியாவினுடைய சுதந்திர நாளாக நம்மளா அறிவிச்சுக்குவோம். பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு டேவா நம்மளா அறிவிச்சுக்குவோம். பூர்ண ஸ்வராஜ் டே அப்படிங்கிறது 1929 அப்படிங்கறதுல முடிவு பண்ணிடுவாங்க. அப்பவே பாரதி பாடின பாடல் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த பாடல் வந்து பாடுவாங்க. சரியா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் ஜனவரி 26 அப்படிங்கிறது 1930 அவங்க முடிவு பண்ணதை தான் நாம ரிபப்ளிக் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டு வரோம். ஜனவரி 26 19 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 30 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப யாருங்க நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நம்முடைய தேசிய கொடி ஏத்துனது? ஜேபி கிருபாலனி. ஜேபி கிருபாலனி அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த மூவர்ண கொடியை உருவாக்குனதுல முக்கிய பங்களிப்பு 2 பேருக்கு இருக்கு. அதுல ஒருத்தர் தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறவங்களுக்கும் நம்முடைய மகாத்மா காந்திஜி அப்படிங்கிறவங்களுக்கும். தில்லையாடி வள்ளியம்மை மகாத்மா காந்திஜி. தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறவங்களுக்கும் மகாத்மா காந்திஜி அப்படிங்கிறவங்களுக்கும் கூடுதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி பிங்காளி வெங்கையா அப்படிங்கறத முழுமையாக அந்த தேசிய கொடியை வடிவமைச்சவர் அப்படி சொல்லி பாக்குறோம். நம்முடைய தேசிய கொடி அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஒரு கண்டக்ட் இருக்கு. அதை ஏற்றும் போது இறக்கும் போது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இது ட்ரை கலர்டு தானே? இதோட ரேஷியோ கேட்பாங்க. 3:2
எஸ். நீளம் அகலம் அப்படின்னு சொல்லும்போது நீளம் அகலம் அப்படின்னும் போது 3:2ங்கிற விகிதத்துல இருக்கும். 3:2 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கும் நீளம் அகலம் அப்படின்னு சொல்லும்போது. சோ மேல என்ன கலர் இருக்கும்? சாஃப்ரான். சாஃப்ரான் சாஃப்ரான் அப்படின்னு சொன்னாவே சாக்ரிஃபைஸ். சாஃப்ரான் சொன்னாவே என்னது? சாக்ரிஃபைஸ். இட் டினோட்ஸ் சாக்ரிஃபைஸ். அதாவது நம்ம முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க, சுதந்திரத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க பத்தி பேசுறது தான் இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். சரியா? சோ நடுவுல வரக்கூடியது ஒயிட். ஒயிட் அப்படிங்கிறது பீஸுங்க, அமைதி அப்படிங்கறத குறிக்குது. ஒயிட் அப்படிங்கிறது வந்து பீஸ், அமைதி அப்படிங்கறத குறிக்குது. கீழே வந்து நமக்கு கிரீன் இருக்கும். கிரீன்றது ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டிங்கிறது நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய வளர்ச்சி அல்லது என்ன சொல்லலாம்? வளம், பசுமை, வளம் அப்படிங்கறத சொல்லலாம். நம்முடைய ரிசோர்சஸ், அந்த கிரீன் ரிசோர்சஸ் அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப ட்ரை கலர்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ சென்டர்ல என்ன ஒரு வீல் இருக்கும்? அசோக சக்கரா. அதுல எத்தனை ஆர்ம்ஸ் இருக்கும்? 24 ஆர்ம்ஸ். எழுதி வச்சுக்கணும். 24 ஆரங்கள் அப்படிங்கிறது இருக்கும். 24 ஆர்ம்ஸ் அசோக சக்கரா. இந்த அசோக சக்கரா அப்படிங்கிறது அந்த சாஞ்சி ஸ்தூபில இருந்து எடுத்திருப்பாங்க. சாஞ்சி ஸ்தூபி அப்படிங்கறதுல இருந்து எடுத்திருப்பாங்க. சோ நம்முடைய தேசிய கொடி அப்படிங்கிறது, தேசிய கொடியை ஜனவரி 26 ஏத்துறவர் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நல்லா பேசுங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத ஜனவரி 26 அப்படிங்கறத ஏத்துவாங்க. ஆகஸ்ட் 15 யார் ஏத்துவாங்க? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத ஏத்துவாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எங்க ஏத்துவாங்க? சோ செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட்ல ஏத்துவாங்க. ரெட் ஃபோர்ட் அப்படிங்கறதுல நமக்கு ஆகஸ்ட் 15 அப்படிங்கறது ஏத்துவாங்க. யாரு? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஜான் 26 எங்க ஏத்துவாங்க? ராஜ்பாத். ராஜ்பாத் அப்படிங்கறது பிரசிடென்ட் ஏத்துவாங்க. ராஜ்பாத் அப்படிங்கறது பிரசிடென்ட் ஏத்துவாங்க. சோ அன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது அன்னைக்கு ஏத்தும் போது ஒரு கண்டிப்பா ஒரு விஐபி அப்படிங்கறது அதர் நேஷன்ல இருந்து வருவாங்க. யார் வருவாங்க? பிரசிடென்ட் தான் வருவாங்க. யார் தான் வருவாங்க? பிரசிடென்ட் தான் வருவாங்க. அதே போல இங்க வந்தா நமக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. இங்க வந்து யாரும் வருவாங்க? பிரைம் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. அப்ப ஒரு தேசிய கொடி அப்படிங்கிறது, சோ அந்த தேசிய கீதம் அப்படிங்கறது பாடப்படும் இல்லையா? அது எத்தனை செகண்ட்ஸ்ல பாடப்படணும்? 52 செகண்ட்ஸ்ல பாடப்படணும். எத்தனை செகண்ட்ஸ்ல பாடப்படணும்? 52 செகண்ட்ஸ்ல பாடப்படணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனா இருந்தா 20 செகண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனா இருந்தா 20 செகண்ட்ஸ்ல பாடப்படணும். எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நேஷனல் அந்தமாக இருக்கக்கூடிய நம்ம வந்து பிளாக் சாங் அப்படின்னு. இப்போ வந்து வந்தே மாதரம் பாடும்போது ஏதோ அவமதிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது பீனல், தண்டனைக்குரிய குற்றமா மாத்திருக்காங்களா? எத்தனை வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுப்பாங்க? 3 இயர்ஸ் வரைக்கும் கூட தண்டனை இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இன்னைக்கு முக்கியமான நாள் அப்படிங்கறத பாக்குறோம். இன்னொரு முக்கியமான நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஜூலை 22. சோ இன்டர்நேஷனல் பிரெயின் டே. பிரெயின் அப்படிங்கறத பத்தி படிக்கிறோம். பிரெயின். சோ இன்டர்நேஷனல் பிரெயின் டே. அந்த மூளையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சவ்வு அல்லது பாதுகாப்பு அந்த பெட்டகத்துக்கு பேர் என்ன? இல்ல, செரிபெல்லம் அப்படிங்கறது இல்ல. ஃப்ளூரா. ஓ லங்ஸ். ஓ சாரி லங்ஸ். ஆமா ரைட். பெரிகார்டியம் அப்படிங்கிறது வந்து ஹார்ட். எழுதுங்க. பெரிகார்டியம் அப்படிங்கிறது வந்து ஹார்ட். லங்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃப்ளூரா. சோ அதே போல இங்க பிரெயின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான். நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்தை பூரா கட்டுப்படுத்துறது நர்வ்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது. லெஃப்ட் பிரெயின், அதே மாதிரி ரைட் பிரெயின், பிஹைண்ட் அந்த மாதிரி இருக்க பிரெயின். பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். அதுல யார் யாரு என்னென்ன வேலையை செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம படிக்கலாம். சரியா? பிரெயின் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நியூராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க எதை பத்தி படிப்பாங்க? நரம்புகள் பத்தி படிப்பாங்க. நியூராலஜிஸ்ட் எதை பத்தி படிப்பாங்க? நரம்புகளை பத்தி படிப்பாங்க. சோ அவங்க தான் மேக்சிமம் பிரெயின் அப்படிங்கிறது ஃபுல்லாவே. அந்த மெடுலா ஒபலங்கேட்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட முக்கியமா சொல்லுப்பா. டெம்பரேச்சர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல டெம்பரேச்சர் அப்படிங்கறத வந்து யாரு சமநிலைப்படுத்துவான்? பிரெயின்ல நம்ம வெப்பநிலையை சமநிலைப்படுத்துறது ஈக்குலிபிரியம். யாருமா? ஹைப்போதாலமஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதுக்கு பேர் என்னங்க? ஹைப்போதாலமஸ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இவங்க தான் நம்மளுடைய ஹீட், அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கறத நம்ம உடம்புல ஈக்குவலைஸ் பண்றவங்க அவங்க தான். சோ முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பிரெயின் அப்படிங்கிறது எவ்வளவு கிராம்ல இருக்குன்னு தெரியுமா? மனிதனுடைய மூளையினுடைய எடை 300 175 கிராமா? 175 சொல்றாங்க, ஒருத்தங்க 300 சொல்றாங்க. சொல்லுப்பா. 1.5 1.4 சொல்றாரு. 1.5 கிலோக்கு நியர்பை இருக்குன்றாரு.
இல்ல இதுலயாவது எக்ஸலன்சி ஆர் எஃபிஷியன்சி ஆர் ரொம்ப டேலண்டட் வாய்ஸ் அப்படிலாம் கூட இருக்குமா? இல்ல குண்டா குண்டா இருக்கிறவங்களுக்கு ஐக்கு அந்த இன்டெலிஜென்ட் குவாஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். 1.4 எக்ஸாக்ட்லி கரெக்ட்டுங்க. மனிதனுடைய சராசரி மூளையினுடைய எடை அப்படிங்கிறது 1.4 கிராம்ங்க. அதாவது 1 கிலோ 400 கிராம். 1 கிலோ 400 கிராம் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கலாம். பிரெயின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதுலயும் கொஞ்சம் வேறுபடுது. விமனா இருந்தா 1.3 சொல்றாங்க, மென்னா இருந்தா 1.4 சொல்றாங்க. ஆவரேஜா நம்ம 1.3 ஆர் 1.4 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரெயின் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு 2 முக்கியமான நாள் பார்த்திருக்கோம். ஒன்னு தேசிய கொடி அப்படிங்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி சொல்லி பாக்குறோம். தேசிய கொடி நம்முடைய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்னு. 2 சோ இன்டர்நேஷனல் பிரெயின் டே அப்படி சொல்லி பார்த்திருக்கோம். இன்டர்நேஷனல் பிரெயின் டே அப்படிங்கறத பார்த்திருக்கோம். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எழுதுங்க. இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன முக்கியமானது சொல்லியிருக்காங்க. சோ 2 நாளா டெல்லி வந்து தீப்பற்றி எரியுது அப்படி சொல்லி பாக்குறோம். ரொம்ப ஃபயரா இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய முன்னெடுப்புல இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா அதிகமா போராடிட்டு இருக்காங்க. சோ துப்பாக்கி ஏந்திய போலீசார் CISF அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது BSF இருக்கு, CISF இருக்கு. சோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க அத்துமீறினீங்கன்னா உங்களை சுட்டு கொல்றது கூட நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தடியடிலாம் நடத்தி இருக்காங்க. நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி அப்படிங்கிறவரு இரவோடு இரவா சோ கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டாரு. பிரியங்கா காந்தி, டாக்டர் தொல் திருமாவளவன், பிரகாஷ் ராஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க நேர போய் பார்த்திருக்காங்க. யாருங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கறது? அபிஜித் தீப்தே அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். அபிஜித் தீப்தே அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஹரியானா. பேசுங்க. ஹரியானாவோட கேபிட்டல் சிட்டி சண்டிகர் அப்படிங்கிறது என்ன சிட்டி அழைக்கப்படுது? பிளான்ட் சிட்டி, திட்டமிட்ட நகரம். பிளான்ட் சிட்டிங்கிறது என்ன நகரம்? திட்டமிட்ட நகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். பிளான்ட் சிட்டினாவே திட்டமிட்ட நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஹரியானா அப்படிங்கிறது சண்டிகரா? சண்டிகர் அப்படி பஞ்சாபுக்கும் சண்டிகரா? சண்டிகருக்கும் சண்டிகர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். தேர்வு மோசடியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை. யார பதவி விலகுமாறு உங்களுடைய கோரிக்கை? தர்மேந்திர பிரதான், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், இந்தியாவினுடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், அதாவது கல்வித்துறை அமைச்சர் MHRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அந்த மினிஸ்டர் தான் தர்மேந்திர பிரதான். அவரை ராஜினாமா பண்ண சொல்லி, ரிசைன் பண்ண சொல்லி தான் உங்களுடைய போராட்டம். ஏன் அப்படி சொல்லி அவங்கள ரிசைன் பண்ண சொல்றாங்க? நீட் தேர்வு அப்படிங்கறதுல வினாத்தாள் கசிப், கொஸ்டின் பேப்பர் லீக். அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது மறு தேர்வு வச்சிருக்காங்க. மறு தேர்வுல எத்தனை பேர் வந்து 715 மார்க் வாங்கினாங்க? 2 பேர் 715 மார்க் வாங்கினாங்க. சோ நம்ம ஒரு தமிழகத்துல முதல் மதிப்பெண் பெற்றவர் விழுப்புரம் மாவட்டம். பேரு வேலாயுதமா? ஆமா, வேலாயுதம்ன்றது அவருடைய சர்நேம். அவர் பேர் என்ன? ஸ்டூடெண்ட் பேர் என்ன? மேம் சொல்லுங்க. வெங்கடாச்சலம் வேலாயுதமா? சரி, வெங்கடாச்சலம் வேலாயுதம் அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல விழுப்புரம் அப்படிங்கிற மாவட்டத்தை சார்ந்தவர் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். சோ தேர்வு மோசடியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். மக்களுடன் நெருங்கிய தொடர்பு எம்பிக்களுக்கு அறிவுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து என்ன சார் முக்கியமானது எழுதி வச்சுங்க. தமிழகத்தில் முதல் முறையாக, தமிழகத்துல ஃபர்ஸ்ட் டைம் அரசு பள்ளிக்கு ISO அப்படிங்கிற தரச்சான்று, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ISO அப்படிங்கிறது முதல் முறையாக அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சேலம் அப்படிங்கிற ஊர்ல கொண்டப்ப நாயக்கன்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பஞ்சாயத்து யூனியன் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், பஞ்சாயத்து யூனியன் அப்படிங்கிற தொடக்கப்பள்ளிக்கு ISO அப்படிங்கிறது தரச்சான்றிதழ் படித்து சாதனை படைத்துள்ளது அப்படி சொல்லி பார்க்கிறோம். ISO தரச்சான்றிதழ். அப்ப ISO தரச்சான்றிதழ் அப்படிங்கறது பெற்ற முதல் தமிழகத்தினுடைய அரசு பள்ளி அது சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி. பேசுங்க. சேலத்துல கொண்டப்ப நாயக்கன்பட்டி அப்படிங்கறதுல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. அந்த முதல் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு படிக்கணும். முதல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சேலம் அப்படிங்கிறது தான் இந்தியாவிலேயே உருவான முதல் டிஸ்ட்ரிக்ட். இந்தியாவிலேயே உருவான முதல் டிஸ்ட்ரிக்ட் எது? சேலம் அப்படிங்கிறது. இந்தியாவில் தமிழகத்திலேயே இரும்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் சேலம். கஞ்சமலை, சேலம். ஜவ்வரிசி அப்படின்னு சொன்னாவே சேலம். சேலம்னாவே மாங்கனி நகரம். ஜவ்வரிசி எங்க அதிகமா இருக்கு?
நல்லா பேசுங்க. சேலம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சேலம் கண்ட முதலமைச்சர்கள் எண்ணிக்கை 3 பேரு. சேலத்துல மட்டும் இது வரைக்கும் தமிழகத்துல 3 முதலமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. அதுல முதல் வந்தது சுப்பராயனா. சுப்பராயன் அவர்கள் நீதி கட்சியா? சுப்பராயன் எந்த கட்சி? ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவர் இருக்கிறார். கருப்பு குதிரை அதான் அவருடைய சின்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சுப்பராயன் அப்படிங்கிறவர். சோ நீதி கட்சியில படிக்கும்போது அவருடைய சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹார்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப முக்கியமா ஞாபகம் வச்சுங்க, இந்திய நாடு அந்த மாலுமிகள் உயிரிழப்பு, ரஷ்ய தூதரை நேரில் அழைத்து கண்டனம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிரதமர் இல்ல முன் தர்ணா, ராகுல் பிரியங்கா காந்தி கைது அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழகத்தினுடைய பட்ஜெட் எழுதிச்சுங்க. 202. ஆமா, பட்ஜெட்னாவே ஆர்டிகல் 202 ஸ்டேட்டுக்கு. அங்க 112. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாவே 112. யூனியன் பட்ஜெட் அப்படின்னாவே 112. நம்முடைய ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னாவே 202. ஸ்டேட் பட்ஜெட்னாவே 202. தமிழக பட்ஜெட் தாக்கல் ஆகஸ்ட் 5 அப்படி சொல்லி இருக்கிறாங்க. யாருங்க நம்முடைய சட்டப்பேரவை தலைவர்? ஜேசிடி பிரபாகர். ஜேசிடி பிரபாகர் எந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? 1000 விளக்கு, 1000 லைட்ஸ். 1000 விளக்கு. 1000 விளக்கு அப்படிங்கிற பிறந்த 2 சான்றோர்கள். மாப்போ சிவஞானம், அயோத்திதாச பண்டிதர் 2, மாப்போ சிவஞானம். அயோத்திதாச பண்டிதர் இருக்காரு. மாப்போசி சிலம்பு செல்வர் அழைக்கப்படுறவர். மாப்போ சிவஞானம் இருக்காரு. மாப்போ சிவஞானம் எந்த நூலை விரும்பி படிப்பாரு? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றினது யாரு? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் யார் சொல்லி யார் எழுதியது? சீத்தலை சாத்தனார் சொல்லி இளங்கோவடிகள் எழுதினது. 2ஆம் நூற்றாண்டு. அதாவது இது வந்து தமிழில் தோன்றிய முதல் நாடக காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் நாடக காப்பியம். டிராமட்டிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருந்துச்சு. எபிக்கா இருக்கும். டிராமட்டிக் எபிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அதே மாதிரி தொடர்நிலை செய்யுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. ஏன் இது குடிமக்கள் காப்பியம் மக்கள் காப்பியம்னு சொல்றாங்கன்னா, குடிமக்களை பத்தி பேசு, அரசனை பத்தியோ பெரிய தலைவரை பத்தியோ பேசாம சாதாரண குடிமக்களை பத்தி பேசுது. அப்படித்தானே சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எத்தனை காண்டங்கள் இருக்கு? 3 காண்டங்கள் இருக்கு. மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம். மதுரை, புகார், வஞ்சி. மதுரைக்கு போகணும்னா 13 ரூபாய். எதுக்காக போறோம் அப்படின்னா புகார் கொடுக்கறதுக்கு. புகார் கொடுக்கணும்னா 10 ரூபாய். 10 ரூபாய். யாரை பத்தினா வஞ்சியில இருக்க 7 குறுநில மன்னர்களை பத்தி அசோசியேட்டுக்காக சொல்றேன். மதுரைக்கு போனோம்னா பஸ்ல 13 ரூபாய். அதான் நான் மேலூர்காரன்றனால மதுரை, மேலூர் டு மதுரை அப்படிங்கிறது. சரியா? மதுரை மாவட்டம் தான். நான் மேலூர்ல இருந்து மதுரைக்கு போறது நான் 13 ரூபா தான். நிஜமா 13 ரூபா தான். நான் காலேஜ் படிக்கும் போது எல்லாம். சோ 13 ரூபாய். எதுக்கப்ப மதுரைக்கு போற? புகார் கொடுக்க போறேன். புகார் கொடுக்கணும்னா 10 ரூபாய். ஆர்டிஐல புகார் கொடுக்கணும்னா வெறும் 10 ரூபாய் தான். சோ எதுக்காக யாரப்பா புகார் கொடுக்க போற? 7 குறுநில மன்னர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. அவங்களை பத்தி நான் புகார் கொடுக்க போறேன். அசோசியேட்டுக்காக சொல்றேன். அப்ப காண்டம், காதை மொத்தம் 30 காண்டம். எத்தனை காதைகள்? சாரி, 3 காண்டம் 30 காதை. 3 காண்டம் 30 காதை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய. சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள். கைவெளி கைவென்றேன். அபிநயா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் யாருக்காக சொல்லப்பட்டது? அது பாண்டிய மன்னன் அப்படிங்கிறது. எந்த பாண்டிய மன்னன்? பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இது யாரு சொன்னது? கண்ணகிக்கு. கண்ணகிக்கு சொல்லப்பட்டது. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு? இது கோவலன் அப்படிங்கிறது. கோவலனுடைய மனைவி கண்ணகி அப்படிங்கிறது. சோ அவங்களுடைய இன்னொரு மனைவி மாதவி. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்க தான் மணிமேகலை அப்படிங்கிறது. மணிமேகலைங்கிற காப்பியத்தை ஏற்றினது சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்றது. சீத்தலை அப்படிங்கிறது எந்த ஊர்ல இருக்கு? திருச்சியில இருக்கு. திருச்சி கரையில சீத்தலை அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அழைக்கப்படுறாரா? கூலவாணிகம் அப்படின்றது கூலம்ன்றது என்ன? தானியங்கள். தானியங்கள் அப்படிங்கிறது. அல்லங்காடி நாளங்காடி படிச்சிருக்கீங்களா? எந்த இலக்கியத்தில் இடம்பெறும்? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியோட ஆசிரியர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். அந்த மாங்குடி அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வருது? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம். மாங்குடி மருதனார். சோ 10 பாட்டிலே பெரிய நூல் இது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி எத்தனை அடிகள்? 782. 782. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகள்? 10 பாட்டிலே சிறுசு. இப்ப நான் பேசுனதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இப்ப நான் பேசினேன் இல்லையா? கண்டிப்பா நம்ம என்ன பார்த்தோம்? இவர் வந்து ஜேசிடி பிரபாகர் அப்படிங்கிறவர் எந்த ஊர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தோம்.
எந்த ஊர்ல இருந்து? அது அப்படியே நம்ம வந்து 1000 விளக்கு அப்படின்றப்போ 1000 லைட்ஸ்ன்றப்போ நம்ம யாரை பார்த்தோம்? சிலம்பு செல்வரை பார்த்தோம். சிலம்பு செல்வருக்கு எது பிடிக்கும்னு பார்த்தோம்? சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்துல நிறைய பேசியிருக்கோம். இப்படி கேட்பாங்க, தேரா மன்னா செப்புவதுடையன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப, யார் யாரிடம் கூறியதுன்னு கேட்பாங்க. கண்ணகி வந்து அந்த பாண்டிய மன்னன் சொன்னாங்க. கண்ணகி வந்து அந்த பாண்டிய மன்னன் சொன்னாங்க. எந்த அந்தமாக இருக்கக்கூடிய காண்டத்துல சொல்லியிருப்பாங்க? காண்டம், மதுரை காண்டம். மதுரை காண்டம். எந்த காதையில சொல்லியிருப்பாங்க? வளக்குறை காதை. எத்தனை காதைகள் சொன்னா? 30 காதை. முதல் காதை எது? மங்கள வாழ்த்து அப்படிங்கிற ஆரம்பிச்சு காடுகான் காதை வரை. காடுகான், அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலை இது இருக்கும். அதுல அப்படியே வந்து ஆரம்பிக்கும் வைக்கும்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு. வார இறுதி விடுமுறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா மேயர் ஆய்வா எங்க சார்? திருவிக்கா நகர்ல. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா அப்படின்றது சயின்ஸ் இன்ஃபோ டெக் பார்க் அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. சயின்ஸ் இன்ஃபோ டெக் பார்க் எங்க சார் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சயின்ஸ் இன்ஃபோடெக் பார்க் அப்படிங்கிறது வந்து திருவிக்கா நகர்ல, திருவிக்கா நகர் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் கிளாஸ் ஒரு கிளாஸ் கூட நம்ம பார்க்கும்போது இந்தியன் பாலிட்டி அப்படிங்கறதுல கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணோம்ல, பண்ணமா? அப்ப நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப்ல. அதை வந்து ஒரு நண்பர் பார்த்திருப்பாரு போல. என்னது ஏதோ கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்லாம் கேட்குறீங்க, ஏதோ பாக்குறீங்க, ஏன்னா கொஸ்டினே எங்களுக்கு தெரியல. யூ ஆர் த ஃபேக் இன்ஸ்டிடியூட். அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, யூ ஆர் த ஃபேக் இன்ஸ்டிடியூட், இது பொய் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு மெட்டீரியல் தெரியுதா? உங்களுக்கு மெட்டீரியல் தெரியுதா? தெரியல. ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு மெட்டீரியல் தெரியுதா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் தெரியுது. இது வந்து நான் லைவ் போடும்போது அவங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? அன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரா பாலிட்டி டிஸ்கஸ் பண்ணுமா இல்லையாப்பா? ஒரு இன்னொரு அகாடமி எடுத்த கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதனால ஆக்கணும்ல. அது என்னன்னே தெரிஞ்சுக்கிறாம ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்றாரு. எப்படி கமெண்ட் பண்றாரு? இட் இஸ் அ ஃபேக் அகாடமி. ஏன்னா தலைப்புல போட்டிருக்காங்க பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ஆனா மெட்டீரியலே வரல. அது நமக்கு கூகுள் மீட்ல உள்ளவர்கள் தானே வரும், இல்லைன்னா நேரம் வந்து படிக்கிறவங்க வரும். நேரம் வந்து படிக்கிறவங்க வரும், இல்லைன்னா ஆன்லைன்ல நம்ம அகாடமியில படிக்கிறவங்களுக்கு வரும். சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் வருமா? அவங்களுக்குலாம் வராது, வைக்காது. என்னன்னே தெரிஞ்சுக்கிறாம இது ஃபேக் அப்படி இப்படி சொல்றது. நம்முடைய உழைப்பு எவ்வளவு இருக்கு. 26 வருஷம் காரைக்குடியிலேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச கோச்சிங் சென்டர் ஓபன் சேலஞ்ச். இந்த லைவ்ல தான் சொல்றேன். காரைக்குடியிலேயே டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஆரம்பிச்ச முதல் கோச்சிங் சென்டர். நான் 2008 அப்படிங்கிறது நான் இங்க வந்தேன். 2010 அப்படிங்கறதுல நம்முடைய முன்னாள் எம்பி சுபையாம்பலம் அவருடைய வீட்டுல தான் ஆரம்பிச்சேன். சுப்பிரமணியபுரம் 4வது வீதியில அவருடைய வீட்டுல தான் ஆரம்பிச்சேன். அவர் தான் ஆரம்பிச்சே கொடுத்தாரு. அப்ப நான் அந்த ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தேன். சுபையாம்பலம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் எம்பிங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு, இந்தியாவுக்கே. நேரோட பீரியட்ல எம்பி, சிவகங்கை மாவட்டத்தோட ஃபர்ஸ்ட் எம்பி காங்கிரஸ்ல சுபையாம்பலம் அப்படிங்கிற சொல்லக்கூடியவர் அவர் தான். இந்த நம்ம காரைக்குடி அப்படிங்கிறதுக்கு முதல் எம்பி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தான் முதல் தொடங்கி வச்சாரு. நான் அவர் ஆரம்பிக்கும் போது ஒன்னு சொன்னேன். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்வு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. அதாவது கோவில் கட்டினால் இந்துக்கள் வருவர், மசூதி கட்டினால் இஸ்லாமியர்கள் வருவர், சர்ச் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவாலயம் கட்டினா கிறிஸ்தவர்கள் வருவர், ஆனா ஒரு கல்வி நிலையம் அமைத்தால் அனைவரும் வருவர். அதனே இந்த ஆயிஷா இருக்காங்க பக்கத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரேஷ்மா இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிலாங்ஸ் டு ஒரு ரிலிஜியன், இவங்க ஒரு பிலாங்ஸ் டு ஒரு ரிலிஜியன். பக்கத்துல இருக்க லட்சுமி இருக்காங்க, அவங்க ஒரு ரிலிஜியன். இது வந்து ஒரு கோவில் தலம்னா தானே இப்படி வருவோம். அவங்க சண்டே ஆனா சர்ச் போவாங்க, அவங்க வெள்ளிக்கிழமை ஆனா சோ அவங்க வீட்டார் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க்கு போவாங்க, இவங்க வெள்ளி செவ்வாய்னா கோவிலுக்கு போவாங்க, அப்படிதானே? ஆனா ஒரு கல்வி நிலையம்னா எல்லாரும் வருவாங்களா? அவர் அப்படியே எந்திரிச்சு கை தட்டினாருங்க. அவர் சுப்பையாம்பல ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப நான் ரொம்ப யங்ஸ்டர், என்னோட வயது இப்ப 44. நான் சொல்றது 2018. அவனா 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் யங்ஸ்டரா இருந்திருப்பேனா? ஒரு சின்ன பையன் என்னமோ பேசுறாரு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ராஜினா எங்க அப்ப சீனியர் பிரின்சிபலா இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு ஒரு சாருக்கு ஃபுல் பிளஜ்டா எல்லா இதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரேங்க ஒரு ஏதாவது ஒரு 3 வண்ண கலர்ல இப்ப இன்னைக்கு கொடி நாள் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தேசிய கொடி அங்கீகரிக்கப்பட்டதுன்னு. அந்த நாள் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சோ லீவ் யுவர் ஃபுட்வேர் ஹியர் அப்படிங்கிறது. செருப்பெல்லாம் அங்கங்க வீசிட்டு போறான் போல. அவர் பாவம் வயசு 90கள் இருந்தார் அப்ப. சோ லீவ் யுவர் ஃபுட்வேர் ஹியர் அப்படிங்கிறது அவரே அந்த 3 கலர்ல சாஃப்ரான், ஒயிட், கிரீன்ல அழகா ஒரு பேப்பர்ல A4 சீட்ல எழுதி அந்த அந்த இது இருக்குல்ல ஸ்டேர் கேஸ் அதுல எழுதி ஒட்டியிருந்தாரு. ஒட்டி இருந்து அது எதுக்காக சொல்றேன்னா, ஒருத்தங்க எஜுகேட்டட் அப்படிங்கிறவங்க எஜுகேட்டடா பிடிக்குங்க.
எஃபிஷியண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எஜுகேட்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஐக்கன் ஒரு ஐயா இருக்காரு. அவர் வந்து இங்க தமிழ் நம்ம சிவகங்கையில ரொம்ப ஃபேமஸ், தமிழ்நாட்டிலே ஃபேமஸ் ரைட்டர் அவரு. சரியா, சிறுமீன்கள் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒன்று எல்லாம் எழுதியிருக்காரு. நான் யூஜி படிக்கும் போதே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில அது இலக்கியமாக அவர்லாம் இருந்துச்சு. அவரு என்னோட வெல்விஷர். அவர் தான் அங்கே சொன்னார் அந்த ஸ்கூல்ல, ஹரிகரன் சாரை வந்து நீங்க நல்லா பயன்படுத்துங்க, எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாரு. எக்ஸ்ட்ரானரி பிரில்லியன்ட். ஏன்னா அவரோட தமிழ் பேச்சு பாக்குறேன், ஜிகே பாக்குறேன், அந்த எனர்ஜெட்டிக். அப்பதான் அந்த ஸ்கூல்ல சேலஞ்ச் பண்ணேன், உங்களுடைய ஃபர்ஸ்ட் மார்க் என்னன்னு. 401 மார்க்கா 402 மார்க்கா ஏதோ சொன்னாங்க. இதுதான் அடுத்த வருஷத்துல கடைசி மார்க்கானே. 401ன்றது இந்த பள்ளியில படிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்களுக்கான கடைசி மார்க்கா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி சேலஞ்ச் பண்ணி அடிச்சோம். அதே மாதிரி ஒரு பையன் சரியா 401 மார்க் அப்படிங்கிற மாதிரி இந்த தம்பி அடிச்சாரு. அதுக்கு அப்புறம் தாங்க சுபயாம்பலம் அப்படிங்கிற ஒரு 6 வருஷம் பிரின்சிபல், அதுக்கப்புறம் வித்யாகிரி அப்படிங்கிற பிரின்சிபல், அதுக்கப்புறம் வந்து சாஸ்தா அப்படிங்கறதுல வந்து சீனியர் அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சிஇஓவா இருந்தேன். ஒரு 6 இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது தொடர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபுல் பிளஜ்டா வந்து பாத்தீங்கன்னா இதே யூனிவர்சிட்டியில 21 முறை சீஃப் கெஸ்டா போயிருக்கேன். நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் பட்டம் தான் வாங்குறதுக்காக வந்தேன். ஆனா அதே பல்கலைக்கழகத்துல 21 முறை அப்படின்ற மாதிரி பண்ணேன். இங்க இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப், அந்த ஒய்ஸ்மேன் கிளப், இங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ், இங்க இருக்கக்கூடிய எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அடையாளமானோம். ஹரிகரன் அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம் அப்படிங்கிறது. நான் எதுக்காக சொல்றேன்னா எஸ் மேம், ஷூர் ஷூர் நான் சொல்றேன். அது நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். நியூ கமர்ஸ் அப்படிங்கறதுனால அவங்க கேக்குறாங்க. எஸ், ஏன் அதான் நான் சொல்றது, அடிக்கடி சொல்றது உண்டு. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, இது எதுக்காக சொல்றேன்னா, அந்த யூடியூப்ல பாத்துக்கிட்டு சும்மா அது ஃபேக் அது இது நான் தான் சொல்றேன். காரைக்குடியிலே முதல் கோச்சிங் சென்டர், இன்னைக்கு இருக்கலாம் ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர், அங்கங்க ஆரம்பிச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். முத இங்க எல்லாருமே சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டியில நான் சீஃப் கெஸ்டா போகும்போது, இன்ஜினியரிங் காலேஜ்ல சீஃப் கெஸ்டா போகும்போது, இங்க இருக்கக்கூடிய சிஇஓக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் +2 அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் நான் தான் போவேன். கிட்டன் கிம்ல பிளஸ் வந்து ராஜராஜன் இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ன வரைக்கும் ராஜராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் சீஃப் கெஸ்டா போயிட்டு இருக்கேன். டாக்டர் சுபியா சார் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன அழைச்சிட்டே இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல இப்ப கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெமோரண்டம் அந்த மாதிரி சைன் பண்ணி ஜூனியர் ஐஏஎஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து அந்த கல்லூரியில நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்ப நான் டிரான்ஸ்பரண்டா பேசிட்டு இருக்கேனா, காரைக்குடியில சும்மா வந்துட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு அப்படி இப்படிலாம் சொல்லலாம் வைக்கலாம். யூ ஆர் த மிரர். இங்க இருக்கிறவங்க தான் மிரர். நான் என்னோட எக்ஸலன்சிங்கிறது நான் டாக்டரேட் பண்ணிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கேன்றதுல நான் எப்படி உருவாக்குறேன்றதான் முக்கியம். நீங்க எப்படி உருவாக்கப்படுறீங்கதான் முக்கியம். அப்படிதானே? நீங்க தான் மிரர். அதுக்காக தான் சொல்றேன், யூ ஷுட் ஓபன் யுவர் மவுத். பரீட்சைக்கு பாடம் படிக்கிறத விட பரிச்சயமாகணும். கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று. நீங்க எத்தனை பேர் படிச்சாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் விஸ்டம். பேசுற புரிதா? இங்க படிச்சது எத்தனை பேர், இங்க படிச்சவங்களுக்கு தெரியும்ல, அவங்களோட படிச்சவங்க. இப்ப சுரேஷ் ஒருத்தர் வந்து இங்க அடையாளப்படுத்த போறாரு, உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரா வராருன்னா அவருக்கு தெரியும் இங்க எத்தனை பேர் படிச்சாங்க, எத்தனை பேர் படிச்சாங்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா நம்ம சொல்றதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது. அவங்க மேம் கேட்டதுனால சொல்றேன். மைசெல்ஃப் நாளா வந்து பாத்தீங்கன்னா இங்க பிஹெச்டி படிக்கணும்னு சொல்லிட்டு 2009 எனக்கு நினைக்கிறேன், 2008 2009 அப்ப அந்த காலகட்டம் தான். அழகப்பா யூனிவர்சிட்டியில நான் தான் பிஹெச்டி என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க். பிஹெச்டி என்ட்ரன்ஸ் முதல் முறை பிஹெச்டி என்ட்ரன்ஸ். அதுக்கு முன்னாடி பிஹெச்டி என்ட்ரன்ஸே கிடையாது அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு. 2008 அப்ப 2009 அப்படிங்கிற காலகட்டத்துல நான் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணி நான் பிஹெச்டி ஒரு ஸ்காலரா இங்க நான் உள்ள வரேன். அப்படி உள்ள வரும்போது வைக்கும்போது போயிட்டு வரமே, சென்னையில தான் நம்ம அகாடமி இருந்துச்சு. அப்ப நம்ம போயிட்டு வரவே அலைச்சலா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து பூங்கா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற கல்லூரியில நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன் அந்த கல்லூரியில. அது போக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தென்றல் ஐஏஎஸ் அகாடமிங்கிறது டி நகர் நார்த் உஸ்மான் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடியதுல டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ஈஸ்ட் வேர்ட்ஸ் அங்கதான் நம்ம அகாடமி இருந்துச்சு. இது போக மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமிக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்தேன். சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை தான் பிஹெச்டி படிக்கணும்ன்றது என்னோட எய்மா இருந்தது. ஒரு டாக்டரேட் பண்ணணும், நம்ம பேருக்கு முன்னாடி நான் வந்து சின்னதுல டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இது அதுக்கப்புறம் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால பிஹெச்டின்றது என்ட்ரன்ஸ் எழுதுனே, பாஸ் பண்ணிட்டேன். பிஹெச்டி படிக்கணுமேன்றதுக்காகவே காரைக்குடியில இந்த பாரி நகர்ல இங்க இருந்து கரெக்டா 11வது வீதி. சரியா? 11வது வீதியில நான் வீடு எடுத்துட்டேன். வீடு எடுத்துட்டு பயங்கரமான பாவர்ட்டி. அதாவது என் பையன் பிறந்தாச்சு, அதுக்கப்புறம் வீட்டு வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் பண்ணாதான் சமாளிக்க முடியும் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டேன், பக்கத்துல இருக்க ஸ்கூல் அப்ரோச் பண்ணேன். அந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு ஏஓன்னு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. நான் பிரின்சிபல் போஸ்ட் தான் கேட்டேன். ஆல்ரெடி நான் பிரின்சிபலா இருந்திருக்கேன் மதுரையில, சென்னையில எல்லாம் பிரின்சிபலா இருந்திருக்கேன். ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்றேன். இல்ல சார், நீங்க ரொம்ப யங்ஸ்டர் இருக்கீங்க, எங்கிட்ட ஆல்ரெடி பிரின்சிபல் இருக்காங்க, உங்களுக்கு வேணா நான் ஏஓ போஸ்ட் தரோன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டீச்சர் ஆக்குனாங்க. என்ன நான் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கனாலையும் இங்கிலீஷ் டீச்சர் ஆக்குனாங்க. இங்கிலீஷ் டீச்சர் ஆக்கிட்டு ஏஓ போஸ்ட் கொடுத்தாங்க. வித்தின் 2 monthsல என்ன பிரின்சிபல் ஆகிட்டாங்க. என்னோட அந்த ஸ்பீடு அதுக்கு சுபயம்பலம் ஐயா தான் எனக்கு ரொம்ப காரணம், ஐக்கன் ஐயா அவங்களாம் ரொம்ப காரணம். ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அந்த மீட்டிங்ல நான் பேசினேன்.
மீட்டிங்ல நடத்தும்போது பேசும்போது வைக்கும்போது என்னோட ஃப்ளோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அந்த ஃப்ளோ, என்னோட மோட்டிவேஷன், அந்த டாக்கு, என்னோட அந்த என்ன சொல்றது அந்த ஸ்பிரிட் அவங்களுக்கு பிடிச்சு போயிட்டு கொடுத்து பார்ப்போமே சொல்லி கொடுத்தாங்க. ஏவோன்ற போஸ்ட் பிரின்சிபலா மாறிச்சு. பிரின்சிபல் வெரி ஃபர்ஸ்ட் இயர்லயே காரைக்குடியிலே நம்பர் 1 ஸ்கூலா ஆக்கிட்டேன். கட்டுரை, பேச்சு, கவிதை, வினாடி வினா, அது போக ஒலிம்பியாடு, இந்த மாதிரி உள்ள டேலண்டட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்ஸ்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிங்கிறது ஜோதி சித்தார்த் அப்படிங்கிறவன் 10th படிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் மார்க். பாலாஜிங்கிறவன் ஃபர்ஸ்ட் மார்க் படிச்சிட்டான் காரைக்குடியில. அப்ப எல்லா ஸ்கூலுமே அசஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது ஒரு குட்டி ஸ்கூல் திடீர்னு பெரிய அளவுல பேசப்படுது. ரோட்டரி கிளப்ல எங்க போனாலும் இந்த எல்லா போட்டியிலையும் நம்ம தான் ஃபர்ஸ்டா இருப்போம். இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோரியோகிராஃபர் நானே டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். பசங்களோட ஆடிட்டு போய் அங்க போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருவோம். நான் ஏன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சதுனால இந்த சாங்ஸ், இந்த டான்ஸ், இது எல்லாமே நல்லா சுலபமா வரும். ஆஸ் அ லீடர் அப்படிங்கிறப்ப ஷுட் பி எப்படி இருக்கணும்னா டைனமிக்கா இருக்கணும். ஆமா, அவர் உட்காந்துக்கிட்டு இப்படி பெல் அடிச்சிட்டு கூடாது. நிறைய ஸ்கூல்ல பாக்குறேன் இப்படி உட்காந்துட்டு பெல் அடிச்சுட்டு சுத்தணும், போய் சுத்தணும். ஒரு கிளாஸுக்குள்ள இல்லைன்னா நான் போய் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பேன். பர்டிகுலரா டாக்டர் சுவாமிநாதன் சார் கூட அவங்கள பிரின்சிபலா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன், நீங்க என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா சொல்லுவாரு. இல்லங்க, எனக்கு அது பிடிக்கும், எனக்கு டீச்சரா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஒன்ஸ் இந்த என்ன பீரியட்னு கேட்பேன். ஹிஸ்டரினா ஹிஸ்டரி எடுத்துட்டு இருப்பேன், பயாலஜின்னு சொன்னா பயாலஜி எடுத்துட்டு இருப்பேன். பேசுற புரியுதுங்களா? சோ இதெல்லாம் எதுக்காகனா நாம எப்பவுமே அந்த ஒரு ஸ்பிரிட் இருந்துட்டே இருக்கணும். ஒரு அகாடமிஷியனா இருக்கிறவங்க அந்த ஸ்பிரிட் இருக்கணும். ஒரு அகாடமியோட டைரக்டர்னா அங்க உட்காந்துட்டு பேரண்ட்டை மட்டும் மீட் பண்ணிட்டு இருக்க கூடாது, ஆஸ்பிரண்ட் மட்டும் மீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இங்க வந்துடணும், இங்க கிளாஸ் எடுக்கணும். இந்த கிளாஸ் எடுக்கணும் வைக்கணும். அப்படிதாங்க ஆரம்பிச்சது. அப்படிதான் காரைக்குடியில வந்தேன். காரைக்குடியில அதே ஒரு அழகப்பா யூனிவர்சிட்டியில ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி ஸ்காலரா தான் ஜாயின் பண்ணேன். 2009 நான் பதிவு பண்ணி 15 தான் முடிச்சேன். 6 வருஷம் பயங்கரமான அது போராட்டம், அது வித்தியாசமான போராட்டம். அதுக்கடையில தான் இங்க சுபையாம்பலம், அதுக்கப்புறம் வித்யாகிரி, அதுக்கப்புறம் சாஸ்தா மெட்ரிக் 3 ஸ்கூல்லையுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் டாப்பரா வந்தேன். டிஸ்ட்ரிக்ட் டாப்பர், இந்தியா டாப்பர்லாம் நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்தியா டாப்பரா வந்தாங்க. ஒரு ஸ்கூல்ல நான் 2 மணி நேரம் தான் போவேன். எனக்கு 60,000 ரூபாய் சேலரி. 2 மணி நேரம் தான் என்னுடைய ஒர்க்கு. நான் 12 மணிக்கு போவேன், 3 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். ஆனா எக்ஸாம் டைம்ல அவங்க கூட 8 மணி 9 மணி வரைக்கும் இருந்தேன். நம்பர் 1 ஆக்கினேன். புதுக்கோட்டையில நம்பர் 1 ஸ்கூல் ஆக்கினேன். இந்த ஸ்கூல நம்பர் 1 ஸ்கூல் அப்படிங்கிறது அந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பியாடு ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும். அந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பியாடுல அவங்களுடைய காம்படிட்டரே இன்டர்நேஷனல் வந்தானே அந்த ஸ்கூல் தான். அந்த இருக்கல இப்ப பிகாம் படிச்சு உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த ஸ்கூல்ல அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு. சரியா, அவ்வளவு பிடிச்சு போச்சு. எங்க பார்த்தாலும் அவனை கோல்டு மெடலிஸ்டா போட்டு வச்சிருந்தோம். ஜெர்மனி காரங்களோட, ஆஸ்திரேலியா காரங்களோட, கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட் நாங்க காம்படிட்டரை உருவாக்கணும். சின்ன ஸ்கூலு, ஒரு கிராமத்துல இருந்த ஸ்கூலு. சரியா, அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் அங்க நம்பர் 1 இருக்கணும். அதே மாதிரி ஜோதி சித்தார்த்தா இன்னைக்கு டாக்டர் இருக்கான். ஓனாசிர்வேல் அப்படிங்கறதுல டாக்டர். அவன் இது எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி எல்லாம் பண்ணிட்டாப்ல. அந்த தம்பி பாத்தீங்கன்னா 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், +2 ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவங்க கூட கிளாஸ்மேட் பாத்தீங்கன்னா பாலாஜி இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா மஞ்சேஷ் குமார்ன்றது பிஹாரி. அவங்க அண்ணன் சிக்ரியில படிச்சாப்ல. அந்த பையன் சார் ஐ டோன்ட் நோ தமிழ், ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், ஐயா யூ கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஸ்பெசிபிக் பண்ணி கிளாஸ் கொடுத்தோம். ஹிந்தி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக் பண்ணி. அவங்க அண்ணன் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே அந்த பையன் 2 பேருமே டாக்டர் ஆயிட்டாங்க. ஒரு பையன் இந்த மாதிரி சொல்லிட்டு சின்ன ஸ்கூலுங்க இந்த ஸ்கூலு, அந்த மாதிரி சின்ன ஸ்கூல். அந்த ஸ்கூல் எடுத்துட்டு போனோம். அதுக்கு தான் சொல்றேன். இது இட் இஸ் a brand. தென்றல்ங்கிறது ஒரு பிராண்ட். 26 ஆண்டு 2000ல ஆரம்பிச்சது. இன்ன வரைக்கும் அதே ஸ்பிரிட் இருக்கு எனக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே Facebookல இருக்கேன், இப்பவும் இருக்கேன். இன்னும் எவ்வளவு காலம்னு தெரியல. மேபி இந்த ஸ்பிரிட் இருந்துட்டே இருக்கும். இந்த ஸ்பிரிட் இருந்துட்டே இருக்கும். இதை சும்மா அந்த வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ அப்படி இப்படி நினைப்பாங்க வைப்பாங்க. ஆனா நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வேல்யூ ஆஃப் தி எஜுகேஷன் என்ன, இதுல என்னென்ன எவ்வளவு தியாகங்கள் இருக்கு, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்ல. இங்க இருந்துகிட்டே காரைக்குடில இருந்துகிட்டே தென்றல் ஏஸ் அகாடமி எங்க இருக்குன்னு கேட்டா அப்படி எங்க இருக்கு அப்படின்வாங்க. அப்படி எங்க இருக்கு? அந்த ஊருக்காரையா என்ன, இது என் சொந்த வீடு, நான் என் வீட்டுல இருக்கேன். புரியுதா நான் சொல்றது? இது வாடகை கட்டணுமா? இது வாடகை கட்டிடம் கிடையாது. கீழே என் வீடு, மேல அகாடமி. ஆனா அவனுக்குள்ள இருந்துகிட்டு காம்படிட்டர் சொல்றேன். காம்படிட்டர் அவங்களுக்கு நமக்கு இங்க காம்படிஷனே கிடையாது. சரியா, தென்றலே யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, சேலத்துல இருந்து வருவாங்க. சோ எங்கெங்கயோ இருந்து திகழிப்பட்டு வருவாங்க. நம்ம யூடியூப்ல பேஸ்புக்ல எங்கிறோம்ன்றனால அப்படி வரும்போது வைக்கும்போது எங்க இருக்குன்னு கேட்டா அப்படி ஒரு அகாடமி இல்லையே, அது எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்றது வைக்கிறது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நம்ம ஜெயிச்சு வரணும். இப்ப பாத்துருக்கோம் ஆர்த்திங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நீங்க போய் இந்த ரிவ்யூஸ் கொடுக்க சொல்லி நேற்று ஒன்று அனுப்பியிருந்தேன்ல, நான் எதாச்சும் யாரெல்லாம் ரிவ்யூ பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். அந்த பொண்ணு அனுப்பியிருக்கு. சோ ஐ கேம் டு தென்றல் ஏஸ் அகாடமி, ஐ வாஸ் இன் 0. அந்த பொண்ணு ஆர்த்தி எழுதிருக்குங்க, நான் 0. அதாவது there is no information about காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பத்தி எனக்கு ஐடியாவே இல்லாம நான் 0. அந்த பொண்ணு 0னே போட்டுருக்காங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆர்த்தி நம்ம சிஎம் இருந்து வாங்கியிருக்காங்க. அவங்களதான் நான் பெரிதுபடுத்திருக்கேனா போட்டிருக்கேன் பாருங்க. ஆர்த்தி அப்படிங்கிறது முன்னாடி ஏஎல்பி பாஸ் பண்ணாங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஏஇ பாஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடோட டாப்பரா வந்திருக்காங்க. இதுதாங்க அடையாளம்.
இதான் அடையாளம். சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்கள் அது பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட நீங்க தான் இது சுபிய மிரர். நான் உங்ககிட்ட இருந்தா என்னுடைய வெற்றியை பார்க்கணும், அதுக்கு தான் நம்ம எதிர்பார்க்கறது. ஸோ கரெக்டான நேரத்துக்கு வந்து கரெக்டான நம்ம சொல்றத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இங்க பரிச்சயம் ஆயிடுவீங்க. புரியுதா? உங்களுடைய வேலை எழுதிடும். சும்மா நடத்தி வச்சுக்கிட்டு நீங்க படிச்சுவாங்கன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா நீங்க போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இங்க நீங்க ஒரு தடவை கேட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு ஜூலை 22 அப்படிங்கிறப்ப தேசிய கொடியை பத்தி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம். ஓப்பன் சேலஞ்ச். நீங்க எந்த யூடியூப்ல வேணாலும் போய் நீங்க போய் செக் பண்ணுங்க. நீங்க எந்த யூடியூப் கரண்ட் அஃபேர்ஸ் எதுனாலும் பாருங்க. எவ்வளவு கோச்சிங் சென்டர் கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துறாங்க, இந்த பேப்பரை வச்சு நடத்திருப்பாங்க. இன்னைக்கு ஜூலை 22 கொடிநாளை பத்தி நம்ம சொன்ன 19, 29 இடம் பெற்றிருக்கா, 3:2 இடம் பெற்றிருக்கா, பிங்காலி வெங்காய இடம் பெற்றிருக்கா, ஜூலை 22 1947 இடம் பெற்றிருக்கா, டென்மார்க் அப்படிங்கிறது இடம் பெற்றிருக்கா. ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து தில்லையாடி வள்ளியம்மை, காந்திஜி இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்கன்னு பாருங்க. இதுதாங்க உங்களை ஜெயிக்க வைக்கும். பேசுற புரியுதா? இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஏட்டுச்சுரக்கா கறிக்கு உதவாது. ஏட்டுச்சுரக்கா கறிக்கு உதவாது. பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தளத்திலும் ஜெயிக்கணும். அப்பதான் இந்த பரிச்சயம் ஆகிறது பேசுறது கரெக்டா இருக்கும். என்ன இப்ப ருத்ரா வந்து கரெக்டா சார் 9 மணிக்கு அதெல்லாம் வந்து உள்ள வந்துட்டு 9:10 நான் ஆரம்பிக்கவா சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் ருத்ராவை நான் பேசியிருக்கேன். யூடியூப்ல இருக்கும் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. பழைய கிளாஸ் அந்த பொண்ணு ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி 3 மாசம் 4 மாசம் முன்னாடி ருத்ரா கொஞ்சம் சவுண்டுப்பா, கொஞ்சம் பேசுமா, அதாவது நடிக்கவா செய்ப்பா அப்படிதான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நடிக்கவாது செய்ப்பா, பேசுற மாதிரி கொஞ்சம் உற்சாகமா இருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்ப்பான்னு சொல்லுவேன். இன்னைக்கு பாருங்க போல்டா நின்று அடிக்கிறாங்க பாருங்க. இதுதான் சொல்ற டிரான்ஸ்பர்மேஷன். என்னங்க டிரான்ஸ்பர்மேஷன்? இன்னைக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. முதல் நாள் அப்படிதான் இருக்கும். இப்ப ரேஷ்மாவுக்கா இருந்தாலும் சரி, ஸ்வேதாவா இருந்தாலும் சரி, முதல் நாள் என்னமோ பேசுறாங்களே என்னமோ சொல்றாங்களேன்ற மாதிரி பயமா இருந்திருக்கும். இன்னைக்கு என்ன அனுப்பியிருந்தேன் கோட்டு. ஆரம்பிக்கும் போது கடினமாக தான் இருக்கும், ஆனா கைவிட்டுறக்கூடாது. கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. நிச்சயமா உங்களால வெற்றி பெற முடியும். நான் என்ன எழுதியிருந்தேன் இங்கிலீஷ்ல கீழே? நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், யூ கேன் வின். நெவர் கிவ் அப், யூ கேன் வின். அக்கார்டிங் டு நெப்போலியன் ஹில் சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு நெப்போலியன் ஹில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சொல்லுமா, இட் இஸ் ஓகே டு ஃபெயில், நாட் ஓகே டு குவிட். இட் இஸ் நாட் ஓகே டு குவிட், இட் இஸ் ஓகே டு ஃபெயில். அதாவது தவறு செய்வதும் ஒரு படிப்பினை. தவறுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதுக்காக அதை விட்டு வெளியேறக்கூடாது. அதை விட்டுட்டு வெளியேறிட விடக்கூடாது. டோன்ட் குவிட் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. ஓவர் நைட்ல ஒரே அது மாதிரி எல்லாம் பண்ணிட முடியாது. ஆனா பண்ணணும்ன்றது நம்ம எய்ம். 3 மாசத்துல அடிச்சவங்க இருக்காங்க, 3 வருஷமா அடிக்காம இருக்காங்க, 3 மாசத்துல அடிச்சவங்க இருக்காங்க, 3 வருஷமா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. இங்க மேட்டர் வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு இன்வால்வ்டா படிக்கணும்ன்றதா முக்கியம். எவ்வளவு இன்வால்வ்டா படிக்கணும்னு முக்கியம். இங்க வந்து நிறைய பிரெயினியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நிறைய டிகிரி படிச்சுக்கணும் அவசியம் இல்ல, நீங்க கோல்டு மெடலிஸ்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. இருந்தா நல்லதுதான், இருந்தா நல்லதுதான். பட் இங்க மேட்டர் என்ன, இன்னைக்கு நடத்தினதை நான் சரியா கிராஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நடத்தினதுல இருந்து மேக்சிமம் என்னால வந்து நான் ரிவைஸ் ரீகால் பண்ணிட்டேன். இன்னைக்கு வச்ச டெஸ்ட்ல நான் மேக்சிமம் எஃபோர்ட் போட்டு நான் அடிச்சிருக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதாங்க, கொஞ்சம் பேசணும், கிளாஸ்க்குள்ள பேசணும், நடத்துறத கவனிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார் கேட்டதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சா? ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சா? இதாங்க என்னோட பேக்ரவுண்டு. சரி, அக்கார்டிங் டு ஆப்ரஹாம் லிங்கன், if you born as a poor, that is not your mistake. If you die as a poor, that is your mistake. நான் 10th படிக்கும் போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்ல. டியூஷன்ல 60 ரூபா தான் கேட்டாங்க. ஆனா நான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நான் 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். படிச்சது ஃபர்ஸ்ட் குரூப், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சார் பயாலஜி, சுவாலஜி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சேன். காரைக்குடி தான் ஸ்டாப் பண்ணுச்சு என்னோட கேரியரே. ஐ வாண்டட் டு பிகம் MBBS டாக்டர். சரியா, பட் ஐ பிகேம் டாக்டரேட் இன் சரியா இந்த செகுலர்ல அடிச்சிருக்கேன். கல்விவாசல்ல மஞ்சக்கமலைக்காக மருந்து சாப்பிட்டு போகும்போது +1 எக்ஸாம்ஸ், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம். என்னாச்சு அப்படின்னா, மஞ்சக்கமலைக்கு மருந்து சாப்பிட்டு போகும்போது பஸ் பிரேக் டவுன் ஆயிட்டு நான் ரொம்ப லேட்டா போனேன். பயோ பாட்டனி, பயோசுவாலஜின்னு 2 இருக்கும். முதல் 45 மினிட்ஸ் அப்படிங்கிறது, அடுத்த 45 மினிட்ஸ். பயோ பாட்டனி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சுவாலஜிக்கே போனேன். ஸோ என்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, ஃபெயிலூர், 11th ஃபெயிலு. அதனால டைரக்டா நான் +2 படிச்சேன். அதனாலதான் காமர்ஸ் குரூப். ஸோ எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு ஸோ நிறைய மார்க் வாங்கினதுனால கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிகாம்ல ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சேன். அதுக்கப்புறம் எம்காம் வக்போர்டு காலேஜ், அதே காலேஜ்ல எம்ஃபில், அதுக்கப்புறம் பிஎட் சரியா சென்னை அந்த மாதிரி மெடிக்கல் இதுல பிஎட் காலேஜ்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஹெச்டி அழகப்பா யூனிவர்சிட்டியில, BA இங்கிலீஷ், MA இங்கிலீஷ். ஸோ இதுபடி தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருந்தோம். அந்த மாதிரி லைஃப்ல விட்டுறாதீங்க சரியா. நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வறுமை. ஸோ அன்னைக்கு வந்து என்னால வந்து 60 ரூபா டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியல. இங்க BHD வரும்போது வைக்கும்போது எனக்கு சாப்பாடுக்கெல்லாம்
ஸ்ரீராம் நகர்ல தான் எங்கடா சின்ன ஹோட்டல் இருக்கும், வெரைட்டி ரைஸ் இருக்கும், சாதம் வாங்கி சாப்பிட்டோம்னா காசு பத்தாதுன்றக்காக வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், அக்கார்டிங் டு நான் கிறிஸ்டியானிட்டி ஃபெய்த்ல இருக்கிறனால, நான் தாகமா இருக்கிறவங்களுக்கு நீ தாகத்தை போக்கணியா, பசியா இருக்கிறவங்களுக்கு பசியை போக்கணியா, இந்த ஏழை எளியவர்களுக்கு என்ன செஞ்சியோ அந்த நல்லா உள்வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வாரத்துல ஒரு 2 நாள் அப்படிங்கிறது நம்ம காரைக்குடி சுற்றில இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும். எனக்கு தெரியும் ஸ்பெசிபிக்கா என்னையா லேட்டு, நான் இன்னைக்கு சேலை கேட்டனே, நான் தோசை தானே வேண்ட சொன்னேன், நீங்க என்ன இட்லி வேண்டு இருக்கீங்க, அப்படி ஒரு உரிமையா கேட்கிற அளவுக்கு நான் உங்க கூட ஐக்கியமாயிட்டேன். ஒரு 16 வருஷமா, 2016 இருந்து இப்ப 10 வருஷமா ஐக்கியமாயிட்டேன். சோ அதுதாங்க டிரான்ஸ்பர்மேஷன். புரியுதா? அன்னைக்கு நான் அலைஞ்சேன் இல்லையா, அந்த ஒரு நேர சாப்பாடு அப்படிங்கிறது வந்து, சோ அந்த சாப்பாடு அப்படிங்கிறது அதுதான் உண்மையாவே கடவுளுக்கு கொடுக்கறதா இருந்தா நீங்க சோ இந்த ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதா கடவுளுக்கு கொடுக்கறது இருந்தா வாங்கிக்கணும், இல்லைன்னா கொடுக்கணும். இந்த அகாடமியில தெரியும் நிறைய பேருக்கு, உங்களுக்குள்ளே நிறைய தெரியும் நான் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன்றது. சரியா? இது வந்து ஒரு ஃபீஸ்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அது திரைமறைவுல நிறைய இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சரியா? இதுதான் முக்கியமானது. இந்த பூமிக்கு வந்து நம்ம உப்பா இருக்கணும், பூமிக்கு வந்து உப்பா இருக்கணும், இந்த உலகத்துக்கு வந்து வெளிச்சமா இருக்கணும். நம்மளால முடிஞ்ச வர இந்த பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். இதுதான் பாசிட்டிவிட்டி. எந்த சூழ்நிலை இருந்து இருக்கிறோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தவிர்க்க முடியாத ஆளா மாறணும். தவிர்க்க முடியாத ஆளா. ஆனா எல்லா இடத்துலயும் நம்மள என்ன பண்ணுவாங்க, நெக்லெக்ட் பண்ணுவாங்க. இது ஒண்ணு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு அடிக்கணும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு இங்க இருக்கவங்களே சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு அகாடமி இல்லையா, அங்க இங்கே ஒண்ணுமே ரிசல்ட் இருக்காது அப்படி இப்படின்னு. இங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும், இங்க உள்ள வந்தவங்களுக்கு தான் தெரியும், இங்க படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பண்ணிட்டா சூப்பர். அவங்க ரிவ்யூல சும்மா போயிட்டு நம்ம கம்ப்ளீட்டா என்னவோ என்னமோ பண்றாங்கன்னு சொல்லி உள்ள வந்ததானே தெரியும். நீங்க ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி பாருங்க, எங்க பிள்ளைங்கிட்ட பேசுங்க. இங்க நீங்க எவ்வளவு பெரிய கோச்சிங் சென்டர் நடத்துற டைரக்டர் கூட வாங்க. நம்ம அகாடமியில ஒரு உருவாகி இருக்க ஒரு 3 மாசம் இருந்து ஒரு 6 மாசம் படிச்ச பிள்ளைகிட்ட நீங்க இந்தியன் பாலிட்டி பேசுங்க, இந்தியன் எக்கானமி பேசுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பேசுங்க, சோ தமிழ் கூட பேசுங்க, இந்த மாதிரி பேசுங்க. அதுக்கு சான்ஸ், அதுக்கு என்ன இருக்கு, நமக்கு ரெக்கார்ட் இருக்கு யூடியூப்ல. இந்த பாருங்க, அப்படியே ரெகுலரா போயிட்டு இருக்கா. நம்ம ஏதாவது வீடியோ பண்ணி ஏதாவது எடிட் பண்ணி போடுறோமா? எதுவுமே இருக்காது. அப்படியே நேரம் டைரக்டா போகும் வைக்கணும்னு சொல்லிட்டு இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சக்சஸ் பண்ணுவீங்களா? நீண்ட நாளைக்கு அப்புறம் என்னோட பர்சனல் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ உங்களை யாரையாவது நான் வந்து என்ன மிகைப்படுத்தி பேசி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. இது வந்து டிரான்ஸ்பரன்சி. நான் ஓப்பனாக பேசியிருக்கேன்ல, இங்க இருக்க ஸ்கூல்ல பேசிருக்கேனா அவங்களாம் பார்ப்பாங்க. அந்த ஸ்கூல்ல அவங்க ஸ்கூல்ல பேசியிருக்கேன், அவங்க ரிசல்ட் சொல்லியிருக்கேன், பேரை சொல்லியிருக்கேன். ஏன்னா என்ன அறிமுகப்படுத்துறவங்களுக்கு நான் கிராட்டிடியூடா இருந்திருக்கேன். பர்டிகுலரா சுபையாமலம், இந்த சுபையாமலம் அப்படிங்கிற ஐயா, இந்த ஐக்கன் அப்படிங்கிற ஐயா ஹி இஸ் நோ மோர். சுபையாமலம் ஐயா இன்னைக்கு நோ மோர். ஜெயஸ்ரீ மேம் இன்னைக்கு இருக்காங்க. ஜெயஸ்ரீ மேம் வந்து என்னை சொல்லும் போது என் வீட்டு வாரிசு அந்த மாதிரி தம்பி அவங்க பையனை சொல்லுவாங்க, என்னுடைய கல்வி வாரிசுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லுவாங்க. அந்த நன்றி கடன் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு ஆளு இன்னைக்கு எல்லா இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு ரோட்டரி கிளப்ல நான் இருக்கேன், அதே மாதிரி இந்த ஒய்ஸ்மன் கிளப் அப்படிங்கிறதுல நான் இருக்கேன். ஸோ அங்கெல்லாம் வந்து எனக்கு நல்ல அந்த மாதிரி கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னா அன்னைக்கு உள்ள சூழல்ல நம்ம பாக்குறோம். ஏன்னா நான் வந்து சாதாரண ஒரு குடிசை வீட்டுல தான் பிறந்தேன், தெருவிளக்குல தான் படிச்சேன். குடிசை விடுங்க, ஒரு நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுடுசோறு, அது நைட்டு மட்டும் தான் சுடுசோறு, பகல் அதே கஞ்சி தான். ஸோ பள்ளிக்கு போனா சுடுசோறு, ஸ்கூலுக்கு போனா சாட்டர்டே சண்டேல அப்படிலாம் இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கல்வினால எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இன்னொன்னு அதிக பேரை உருவாக்குறோன்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. இப்ப நான் போய் ஒரு அகாடமியில நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் பர்டிகுலரா முடங்கி அந்த இடத்துல மட்டும் இருக்கிறத விட வருஷத்துக்கு நான் எப்படியும் ஒரு 1000 பேராவது நான் சந்திக்கிறேன். என்னோட அகாடமிக்ல ஒரு 1000 பேராவது நான் சந்திக்கிறேன். வெளியில போய் லட்சக்கணக்கான மாடல் சந்திக்கிறேன். என்னோட சீஃப் கெஸ்ட்ல நான் போய் இங்க பாக்குறீங்கல்ல, இது இங்க வீடு பூரா நிறைஞ்சு கிடக்கும். எங்க பார்த்தாலும் எங்களுடைய கிச்சனை எங்க எல்லா இடத்துலயும் நாங்க வாங்கின புத்தகங்கள் தான் கிடக்கும், இந்த மாதிரி சீல்டு தான் கிடக்கும். நாங்க கூட சொல்லுவேன், இந்த சீல்டு, இந்த ஒரு சீல்டுன்றது ஒரு ஹானர் இல்லைங்க. ஒரு ஷீல்டுன்றது ஒரு ஹானர். நம்ம சீஃப் கெஸ்டா போயிருக்கோம்னு அர்த்தம். ஒரு சீஃப் கெஸ்டா போயிருக்கிறோம், அந்த இடத்துல வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதான் லெகசின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. என்னங்க லெகசி? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போற மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய லெகசினா அந்த சொத்து தான் ஆவணம் அப்படின்றது. நம்முடைய டேலண்டா இருக்கணும், நம்முடைய அச்சீவ்மெண்டா இருக்கணும். பரவாயில்ல, அப்பா இருந்தாரு பாருங்க, இப்படி எல்லாம் இருந்தாங்க, படிச்சாங்க, ஜெயிச்சாங்க, வாழ்க்கையில முன்னேறினாங்கன்னு இருக்கணும். இதுதான் முக்கியமான சொத்து. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னதுமா, இந்த ஹியூமிலிட்டி தான். ஹியூமிலிட்டி, அந்த இரக்கம். அதே மாதிரி மற்றவங்களை மதிக்கக்கூடிய தன்மை. நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அந்த மமதையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம எளிமையா இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். பேசுற புரியுதா? நீலாம் வந்தாரு மிஸ்டர் திருமாவளவன், டாக்டர் திருமாவளவன் வந்தாரு. ஐஏஎஸ் அகாடமினா நான் ஏதோ அவர் பெரிய கோட் ஷூட் போட்டு நிப்பாரு அப்படி இருப்பாரு. சார் தம்பி வந்து ரொம்ப எளிமையா இருக்கீங்களே, வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்தாங்க. வெற்றி அரங்கம்னு சொல்லிட்டு பேரோட வச்சாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் அது யூடியூப்ல எல்லாம் இருக்கு. அழகா பேசினாரு. 666 666வது குரல் எடுத்துக்கிட்டாரு. ஒரே ஒரு விஷயம் தான், எண்ணி அங்க எய்து போய் எண்ணியார் திண்ணியர் ஆக பாருங்க. 1.5 மணி நேரம் பேசினாருங்க. அதுல இருக்கக்கூடிய பசங்க பூராமே மேக்ஸிமம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான்.
நான் கூட அந்த போட்டோ எடுத்து பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதுல சுந்தர், இந்த இளையராஜா பிளஸ் ஜெயக்குமார், இந்த பசங்க பூராமே அதுல இருந்திருக்காங்க. அவங்க பூரா இன்னைக்கு குரூப் 2 அதிகாரி. நீ ஃபுல்லா குரூப் 2 அதிகாரியா இருக்காங்க, ஆபீசரா இருப்பாங்க. அந்த வந்து ஆபீசரா இருந்தீங்கன்னா நீ பெரிய ஆள் இல்ல, நீ வந்து ஏழைகளுக்கு நீ வந்து தொண்டன்ற மாதிரி பேசினார் அன்னைக்கு. நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டீங்கன்னா நீ பெரிய ஆள் இல்ல, உனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் நீ சேவகன் அப்படின்லாம் பேசினாரு. அதெல்லாம் உள்வாங்கி இருப்பாங்க, நிச்சயமா உள்வாங்கி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ நல்லா படிங்க, நல்லா படிங்க. இதுதான் சொல்லக்கூடியது. வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பேசுறதுல தான். ஆரம்பம்ன்றது ஒரு மாதிரி கடினமா தான் இருக்கும். ஆரம்பம் எப்படி இருக்கும்? கடினமா இருக்கும். 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி, நல்ல தூக்கம் வரும். ஆனா அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னா நம்ம வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. சரியா? அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கும் வைக்கும். ஸோ நான் இதை காமிக்கணுன்றதே அதுக்குள்ள கடந்து போயாச்சு. எழுதிங்க. எங்க சார் அப்படின்னு சொன்னா ஈஜிப்ட்ல. ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லப்படுது ஹெய்ரோ. அதோட தலைநகர் வந்து ஹெய்ரோ. ஈஜிப்ட் அப்படிங்கிறது அதோட தலைநகர் வந்து ஹெய்ரோ. அங்க என்ன நடக்க போகுது சார்? 8வது வேர்ல்டு டென்டிஸ்ட் அப்படிங்கிற மாநாடு நடக்க போகுது. பல் மருத்துவ மாநாடு. பல் மருத்துவ மாநாடு 8வது பல் மருத்துவ மாநாடு நடக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, நான் பார்ப்பேன், என்னடா அது குட்டி குட்டியா வந்து இன்னும் ஒரு நடத்துறவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா இவ்வளவு பேர் போறாங்க. ஆனா நம்ம அகாடமி 26 வருஷம்ன்றோம், இவ்வளோ எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு பேரை பாஸ் பண்ண வச்சிருக்கோம், நம்ம பாஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு பேரை பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். நான் கூட ஒரு சில நேரம் சொல்லுவேன், என்ன அப்படி எல்லாம் கொஞ்சமா இருக்கீங்க, அப்படியே விட்டுருலாமா வச்சிடலாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ஒரு பைபிள் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர்னு ஒரு வார்த்தை வரும். கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர். புரியுதா பேசுறது? கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டதுல இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்கிற சிலர்னு வரும். சிலர், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமான விஷயம், ஒரு ஏதோ ஒரு இலக்கிய மன்றமோ ஒரு பட்டி மன்றமோ நடத்திருந்தா ஒரு 10 பேர் தான் பார்த்துட்டு இருப்பேன். அதுவே வந்து ஒரு அக்வாடான ஒரு டான்ஸ் நடந்துட்டு இருக்கு அல்லது வேற ஏதோ சம்திங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க, ஆயிரக்கணக்கில் பார்ப்பாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பாத்துறீங்களா? இன்னைக்கு யாரோ வந்து செலிபிரிட்டியா இந்த மீடியா காட்டி கொடுக்குது. செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு மீடியா காட்டி கொடுக்குது. அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய உண்மையான அவங்க டேலண்ட்ஸ் என்னன்றது பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அவங்க ஏதோ வேற விஷயத்துல தான் அவங்க வந்து டேலண்டா இருப்பாங்க. அவங்க எல்லாம் காமிச்சு கொடுக்கும். இந்த உலகமே அப்படிதான், இந்த உலகமே அப்படிதான் இருக்குன்றது என்னாலே தேர்த்திக்கிறேன். பரவாயில்ல, வரக்கூடிய 50 பேரா இருந்தாலும் சரி, 5 பேரா இருந்தாலும் சரி, அவங்கள நாம அரசு பணிக்கு அழைச்சிட்டு போகணும். அவங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாமே கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது வச்சுக்கிறது. ஏன்னா அப்ப அப்படிதான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சரியா நேரத்துக்கு வரணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் பேசணும். இது வந்து இது என்னன்னா, இது உங்க பிள்ளைங்க உங்க சந்ததிக்கு நல்லா இருக்கும். புரியுதா? இப்ப இந்த ஏஜ்ல நம்மள என்ன அப்படி கண்டிக்கிறாங்க, என்ன அப்படி கவனிக்கிறாங்க, என்ன அப்படி பண்றாங்க அப்படிங்கிற போது ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து நமக்குன்னு ஒரு லைஃப் கிடைக்கும்ல, நமக்குன்னு ஒரு கணவர், நமக்குன்னு ஒரு மனைவி, நமக்குன்னு ஒரு பிள்ளைங்க, நமக்குன்னு ஒரு அந்த ஒரு ஃபேமிலி வரும்ல. அப்ப நம்ம சரி பண்ணும் போது அது நமக்கு புரியும். நம்ம அப்பா சொல்லும் போது நமக்கு புரியாது, நம்ம அப்பாவா சொல்லும் போது தான் நமக்கு புரியும். அப்படிதானே? கண்டிப்பா புரியும். நம்ம கவனிக்கப்படும் போது வைக்கும் போது இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். 8வது உலகளாவிய பல் மருத்துவ மாநாடு எங்க சார் நடக்க போகுதுன்னா ஈஜிப்ட்ல நடக்க போகுது. ஈஜிப்ட் அப்படின்னு எகிப்தோட அதிபர் யாருன்னு பார்த்தோம்? அல் அசிசி. கெய்ரோன்றது கேபிட்டல் சிட்டி. கெய்ரோன்றது கேபிட்டல் சிட்டி. அல் அசிசி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. முக்கியமானதுங்க. இப்ப யாரு உலக பல் மருத்துவ சங்க தலைவரா இருக்கிறாங்க? டாக்டர் ஏவி அருண். அவங்க தான் இருக்கிறாங்க. ஏவி அருண். சோ டென்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டென்ட். சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, பல் மருத்துவம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பாருங்க. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? புதிய பாடத்திட்டத்துடன் பிப்ரவரியில் கேட் தேர்வு, கேட் எக்ஸாம்ஸ். வேற என்னங்க முக்கியமானது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல? திருக்குறள் அறிவு போராட்டம் அப்படிங்கிறது நேத்திக்கு அதை எதிர்த்து இது பண்ணாங்க. எழுதி வச்சுக்கோங்க. நேத்திக்கு வந்து ஒரு 25வது நினைவு தினம் அப்படிங்கிறது யாரோடதுன்னா சிவாஜி கணேசன். செவாலிய விருது பெற்ற முதல் தமிழ் அந்தமாக இருக்கக்கூடிய நடிகர். செவாலிய விருது பெற்றவர். செவாலிய விருது வரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் செவாலிய விருது அப்படிங்கறது எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக முக்கியமா தாதா சாஹிப் வாழ்க்கை விருது எழுதி வச்சுங்க. நாளைக்கு ஃபாலோ அப்ஸ் நீங்க தெரிஞ்சுட்டு வாங்க. செவாலிய விருது பெற்ற தமிழ் அதமாக இருக்கக்கூடிய சான்றோர்கள். செவாலிய விருது அப்படிங்கிறது யார் வாங்கியிருக்கா? ஏன்னா நடிகர்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தாதா சாஹிப் வாழ்க்கை விருது, தாதா சாஹிப் வாழ்க்கை விருது அப்படிங்கிறது. அதே போல ஆஸ்கார் விருது
இதெல்லாம் வந்து திரைப்படம் சார்ந்த விருதுகள். குறிப்பா இப்ப 72வது தேசிய விருதுகள், அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பிலிம்பேர் அவார்டு எப்படி கொடுத்துருக்காங்க அதை நீங்க கொஞ்சம் தேடிட்டு வாங்க. நாளைக்கு வரும்போது அதை கொஞ்சம் தேடிட்டு வாங்க. ஸோ டைம் ஆனதுனால கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போறேன். பழனி கோயில் நிலமுறைகேடு வழக்கு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இல்லையா? யாருங்க இந்து சமய அறநிலையத்துறை மினிஸ்டர்? குடியரசு துணைத் தலைவர் கோவை வருகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதோட பதவி தலைவராக இருப்பாரு? ராஜ்யசபா. ராஜ்யசபா அப்படிங்கிறதுக்கு என்ன பேரு? அரசியல் அடிப்படையில் அரசியல் விதான் பரிஷத். விதான் பரிஷத். விதான் பரிஷத்துங்கிறத ராஜ்யசபாவோட அதிகாரப்பூர்வ பெயர். ராஜ்யசபால மொத்தம் எத்தனை சீட்டு? 250. இப்ப இருக்கிறது 245. அது பெர்மனண்டா டெம்பரரியா? பெர்மனன்ட். மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் எத்தனை வருஷம்? 6 வருஷம். எத்தனை பங்கு உறுப்பினர்கள்? 3 1 பங்கு உறுப்பினர்கள். 2 வருஷத்துக்கு ஒரு முறை. 3 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படிங்கறத எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்கப்பா. ஏசி ஆஃப் பண்ணுமா? குறைக்கணுமா? ஓகே, 24 கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஓகேமா. சோ அடுத்து பாருங்க, எதிர்க்கட்சியில மேலே 2வது நாளாக முடக்கம். PLI திட்டங்கள். PLI அப்படின்னு சொல்லக்கூடியது என்னங்க? இந்த PLI எழுதுங்க. PLI திட்டம். PLI அப்படின்னு சொல்லக்கூடியது உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகையா? உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகைனா ப்ராடக்ட் இன்டகிரேட்டட் ப்ராடக்ட் லிங்க்டு PLI. ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ். ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ். ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து 2.40 லட்சம் கோடி முதலீடு இருப்பான். 2.40 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. PLI என்னது? ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கறத எத்தனை லட்சம் கோடிப்பா? 2.4 லட்சம் crore அப்படிங்கிறது. சரி. சோ ரங்கசாமி அவர் எந்த மாநிலத்தோட முதலமைச்சர்? புதுச்சேரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இணைய குற்றங்கள், சைபர் கிரைம், இது ரொம்ப முக்கியமானதுங்க. 2026 எழுதி வச்சுங்க. நிதியாண்டுல பினான்சியல் இயர்ல நம்முடைய கடன் GDP விகிதம் எவ்வளவா இருக்குன்னா, கடன் GDPன்றது கிரெடிட் GDP, சரியா? டெப்ட் GDP கூட சொல்லலாம். டெப்ட்னா கடன். சோ 58.2% குறைவா. 58.2% குறைவு. 58.2% குறைவு அப்படி சொல்றாங்க. கடன் GDP விகிதம். GDP முதல்ல கணக்கிட்டவர் யாரு? குஸ்னெட் அப்படிங்கிறது. மேக்ரோன்னு பிரிச்சவர் யாரு? வேக்னர் ஃபிரிஷ். எக்கனாமிக்ஸுக்கு முதல் நோபல் பரிசு பெற்றவர் யாரு? வேக்னர் ஃபிரிஷ். எந்த வருஷம் பெற்றாரு? 1969. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. இஸ்ரோ உருவானது 1969. சரியா? 1969. 14 வங்கிகள் தேசியமாகப்படுது 1969. இதெல்லாம் முக்கியமானது. அசாம்ல மழை வெள்ளத்துல 21 பேர் இறந்து இருக்கிறாங்களா? அசாமோட கேபிட்டல் சிட்டி திஸ்பூர் அப்படிங்கிறது. அசாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு இது ஏற்படுத்தப்பட்டது. பிக் பாய் நேத்து பார்த்தோம்ல, ஆயில் அண்ட் பெட்ரோலியம் அப்படிங்கறத பார்த்தோம்ல, பிக் பாய் நேத்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சணல் நிறுவனம் எங்க ஏற்படுத்தப்பட்டது? வெஸ்ட் பெங்கால். இந்த குல்டிங்கிற பிளேஸ் எதற்காக புகழப்பட்டது? குல்டி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. 1870 அப்படிங்கிறது. டிஸ்கோ அப்படிங்கிறது எந்த வருஷம்? 1907. சூரத் ஸ்பிரிட் நேத்து பார்த்தோம் இல்லையா? டிஸ்கோ. இஸ்கோ எந்த வருஷம்? 1919. இஸ்கோ எந்த வருஷம்? 1919 அப்படின்னு சொல்லக்கூடியது. நேத்துக்கு ஒரு ஃபாலோ கொடுத்திருந்தோம்னா, ஒவ்வொரு ஸ்டீல் பிளான்ட் எந்த வருஷம் உருவாச்சுன்னு வருஷம்னா படிச்சுட்டு வர சொன்னேன். அப்படிதானே? ஆமா. இப்ப நம்ம RG ஸ்கூல்ல படிக்கிற BR ஸ்டூடெண்ட்க்கு டிபிங்கிற டிசீஸ் வந்துச்சு. BR மாணவர் வீர மரணம் அடைஞ்சாரு. எப்படி வீர மரணம் அடைஞ்சாருன்னா, ஓசியில வாட்டர் கிடைக்கல, ஜன்னி வந்து அகால மரணம் அடைஞ்சாருன்னு பார்த்தோமா? சரி, ரூர்கேலா பிளான்ட் எங்க இருக்கு? ஒடிசா. ரூர்கேலா பிளான்ட் எங்க இருக்கு? ஒடிசா அப்படிங்கிறது. அதே மாதிரி பிலாய் எங்க இருக்கு? சத்தீஸ்கர். பிலாய் எங்க இருக்கு? துர்காபூர் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால். பொக்காரோ எங்க இருக்கு? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் எத்தனையாவது மாநிலம்? 27. எந்த மாநிலத்துல பிரிஞ்சு? ஜார்க்கண்ட் 28. பீகார்ல இருந்து. பீகாரோட தற்போதைய முதலமைச்சர் யாரு? சாம்ராட் சௌஹான். சாம்ராட் சௌஹான் எந்த கட்சி? BJP. முன்னாள் முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் இப்ப என்னவா இருக்காரு? ராஜ்யசபா அப்படிங்கறத மெம்பரா இருக்காரு. ராஜ்யசபா மெம்பரா இருக்காரு. பீகாரோட கேபிட்டல் சிட்டி பாட்னா. பாட்னாவோட பழைய பேரு பாடலிபுத்திரம். யாரோட முதல் தலைவர்?
சோ குப்தர்கள். இரண்டாவது தலைநகர் உஜ்ஜயினி. உஜ்ஜயினிக்கு மாத்தினவர் இரண்டாம் சந்திரகுப்தர். எவர் அழைக்கப்படுறாரு? விக்ரமாதித்யா. விக்ரமாதித்யா என்ன பேரு? சக்தி மிக்க சூரியன். ஷாகரின்ற பேர் அவருக்கு கிடைச்சது ஷாகர்களை வென்றதால். ஷாகர்களை வென்றதால். அதாவது குஜராத்தை ஆண்ட ஷாகர்களை. குஜராத்தை ஆண்ட ஷாகர்களை. இப்ப யார் குஜராத் ஆள்றது? பிஜேபி. பூபேந்திர படேல். பிஜேபி பூபேந்திர படேல். பட்டேல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். வல்லபாய் படேலுக்கு சிலை எங்க இருக்கு? ஓகே. ஸ்பெயின் வெற்றி. மேடையின் படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெயின். யாருங்க வந்து ஸ்பெயினோட கோச்னு பார்த்தோம்? லூயிஸ். அவருக்கு வயசு என்ன பார்த்தோம்? யாரு கேப்டன் பார்த்தோம்? ரோட்ரி. யார் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோல் அடிச்சது? ரோட்ரியா? ரோட்ரி அடிக்கல, டோரஸ். யார் அடிச்சவரு? டோரஸ். எத்தனாவது? எந்த டைம்ல அடிச்சாரு? 16th 116 116 116. ஆமா, 16வது நிமிஷத்துல 90 + 16. அது 106. கரெக்ட். 90 + 16. அவர் இந்த 30 நிமிஷம் கொடுத்த எக்ஸ்ட்ரா நிமிஷத்துல 16வது இதுல அடிச்சார். அப்படித்தானே? 16 ஆண்டுகளுக்கு பிறகு அடிச்சிருக்காங்களா? ஏற்கனவே யாரை வின் பண்ணிருந்தாங்க? நெதர்லாந்தோட கேபிட்டல் சிட்டி ஆம்ஸ்டர்டாம். இல்லங்க, ஆம்ஸ்டர்டாம். சோ நெதர்லாந்துல என்ன இருக்கு? இன்டர்நேஷனல் கோர்ட். அந்த இன்டர்நேஷனல் கோர்ட்ல எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க? 15 பேர்ல நம்ம இந்தியால இருந்து யாரு? ஜங்கீர்லால் பண்ணாரு. எத்தனையாவது முறையா? 2வது முறையா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. யாருங்க இப்ப அங்க அதிபர்? யாருமா? ஸ்டாக் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆம்ஸ்டர்டாம். அங்கதான் உருவாச்சு. அது நெதர்லாந்துல தான் இருக்கு. யாருங்க இப்போ அங்க அதிபர்? ராப்ஜெட். பேசுங்க. ராப்ஜெட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ராப்ஜெட். உலக கோப்பை ஹாக்கி அப்படிங்கறதுல அமெரிக்கா ஈரான் 10வது நாளாக மோதல். இதெல்லாம் பேசுனது. பிரிட்டனுடைய புதிய அமைச்சரவையில் 2 இந்திய வம்சாவளிகள். இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. யார் இப்ப பிரிட்டனுடைய புதிய பிரதமர்? பேர்ன் அப்படின்றவர் இருக்காரு. பேர்ன்றவர். சோ ஐஎஸ்ஓ பெற்ற முதல் தமிழகத்தினுடைய அரசு பள்ளி இது சேலத்துல கொண்டப்ப நாயக்கன் பாளையம். கொண்டப்ப நாயக்கன் பாளையம் அப்படிங்கிறது. ஒரு 2 நிமிஷம் பாருங்க. என்ன படிச்சிருக்கோன்னு பாருங்க. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கல, இருக்கீங்கல்ல? ஓகேப்பா. சரியா 1 hour ஆயிருக்கு. நம்ம நிறைய கூடுதலா நேரம் பேசிட்டோம். நமக்கு 1 hour தான் ஆயிருக்கு. ஸோ 10:30 அப்படிங்கிறது